ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேச நீங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிற உன்னதத்தின் மன்னாவாகிய உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம். ஆவியானவரே, கிறிஸ்துவின் ஆவியானவரே, கடந்து வருவீராக. உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வேலையை பொறுப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பேசி வழி நடத்துங்க. எங்களுக்கு வார்த்தை என்ன மன்னாவை எங்களுக்கு போஷிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வாரும் ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து அழைக்கிறோம். மண்ணோட்டை பொறுப்படுத்தி கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் ஏற்கூடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்று கூட ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினியும் இரத்தத்தின் அக்கினியும் மன்னிப்பின் அக்கினியும் என்னிலே வேரோடு சுட்டரித்து 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 போடுவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் அபிஷேகமும் உம்முடைய அபிஷேக தைலமும் உம்முடைய அபிஷேக எண்ணெயும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையும் வசனமும் ஆண்டவரே, உம்முடைய சாரமும் சத்துவம் தெய்வீக தன்மையும் ஆண்டவரே, தெய்வீக வல்லமையும் பலனும் உம்முடைய அளவற்ற கிருபையும் அன்பும் ஆண்டவரே, அரவணைப்பும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய வெளிச்சமும் ஜீவனும் என்னையும் ஆண்டவரே ஆராதனையிலே பங்கு பெறுகிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். தேவனோடு கூட நடக்கிறவர்களுக்கு தங்கள் கரத்தை தேவனிடத்திலே கொடுத்து என்னை நடத்தும் ஆண்டவரே என்று தேவனாலே நடத்தப்படுகிறவர்கள் உற்று தேவன் நடத்துகிற அந்த நடத்துதலை உற்று கவனித்து 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 வரும்பொழுது அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படியா அவர் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறார், அவர் செயலாற்றுகிறார், அவர் எப்படி செயல்படுகிறார், எப்படி செயலாற்றுகிறார், அவர் எப்படி கிரியை செய்கிறார். ஒரே ஒரு வித்தியாசம், மனுஷனை போல பண்ண மாட்டார். அவசரப்பட்டு பதற்றப்பட்டு பதறி நிதானத்தை இழந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அவர் எது செய்தாலும் அது நேர்த்தியாக செய்து வைத்திருப்பார். செய்து வைத்ததை தான் தருவார். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையின் பயணத்தை அவர் குறித்து வச்சுட்டார். வாழ்க்கையின் பயணத்தை அவர் குறித்து வச்சிருக்கிறார். அந்த பயணத்தில் தான் நம்மை அவரோடு கூட பயணிக்கும்படி வைக்கிறார். சில வேளைகளிலே சத்ருவாலே நாம் வஞ்சிக்கப்படும் போது, நாம் அவனாலே இழுக்கப்படும் போது, அவன் கொடுக்குற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும்போது, அவன் காட்டுகிற கவர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கும்போது, அவன் சொல்லும் அந்த பொய்யின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கும்போது அவனோடு போயிடுறோம். தேவன் வழி நடத்துகிற பாதையிலிருந்து விலகி அவனோடு போயிடுறோம். யாரே? சாத்தானோட. ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழிஞ்சு போயிடணும்னு ஒப்பு கொடுக்காதபடி எப்படியாவது என் பிள்ளை என்னிடத்திற்கு என்னிடத்துலன்னா அவரிடத்துல வர வேண்டும் என்று அவர் அனுதினமும் காத்திருக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவர் பார்த்து பார்த்து வர்ற மாதிரி தெரியலை, இதுக்கு மேலே போனால் டேஞ்சர், நரகத்துக்கு போயிடுவான் அன்னு தெரிஞ்ச உடனே ஒரே வெட்டிடுவார். வெட்டி சாத்தானிடத்திலிருந்து
இழுத்து கொண்டு வந்து போடுவார். சாத்தான் இடத்துலேருந்து இழுத்து கொண்டு போடுவார். போட்டு அதுக்கு பிறகு அவர் நடத்துவார். அது கடுமையாக இருந்தாலும், பார்வைக்கு கொடுமையாக இருந்தாலும், கடுமையான சிக்ஷைகளாக இருந்தாலும் முடிவு சமாதானமாக இருக்கும். முடிவு தேவன் கொடுக்குற சமாதானமாக இருக்கும். கடைசி முடிவு நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அவருடைய அற்புத செயல்கள் என்பது வெறும் வெளிப்பிரகாரமாய் நாம் காணுகிற மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரவாரம், குதூகலம் என்பதை மட்டும் குறிக்கிறது அல்ல. அவருடைய அற்புத செயல்கள் என்ன? அவருடைய விருப்பம் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிறார். அவருடைய விருப்பத்தை, அவருடைய விருப்பமாகத்தான் நாம் இந்த உலகத்தில் ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அவர் விருப்பத்தின்படி தான் பிறந்திருக்கிறோம். அவர் விருப்பத்தின்படி தான் அவர் கொடுத்துருக்கிற குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். அவர் விரும்பி இருக்கிறபடினால தான் நாம் எத்தனாவது பிள்ளையாக பிறக்கணுன்றதும் அவர் விருப்பத்தில் தான் பிறந்திருக்கிறோம். மொத்த பிள்ளையோ, ரெண்டாவது பிள்ளையோ, மூணாவது பிள்ளையோ, இல்லை வீட்டுக்கு ஒரே பிள்ளையோ, 2 பிள்ளையோ, ஏதோ ஆக எல்லாம் அவருடைய திட்டமிடுதல். அவருடைய திட்டமிடுதல். அவர் திட்டமிட்டு பிறக்க வைக்கிறது. அவர் தான் பிறக்க வைத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நமக்குள்ளே வச்சு தான் பிறக்க வைக்கிறாரு. அந்த விருப்பம் நமக்கு தெரியறதில்லை. தெரிய வர்ற காலங்களில், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகிற காலங்களில் அந்த விருப்பம், தேவனுடைய விருப்பம் நமது மூலமாய் நிறைவேறுவதற்கு சாத்தான் கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளை விட மாட்டான். கடைசி மூச்சு வரைக்கும் விட மாட்டான். ஆனால் ஜெயம் அவனுக்கு கிடையாது. ஜெயம் சாத்தானுக்கு கிடையாது. ஜெய கிறிஸ்துக்கு தான். ஜெயம் கொடுக்குற ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு தான் ஜெயம். அவரால் தான் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம். பார்வைக்கு ஜெயம் போல தெரியாது, ஆனால் ஜெயம் வெளியே வரும். ஜெய கிறிஸ்து வெளிப்படுவார். மீட்பர் வெளிப்படுவார். விடுதலை நாயகன் வெளிப்படுவார். இரட்சகர் வெளிப்படுவார். ரட்சிக்கிறவர் வெளிப்படுவார். எப்படி வெளிப்படுவார். அதுதான் தெரியும், அவ்வளோதான். அவர் வெளிப்படுவார். குணமாக்குற தேவன் வெளிப்படுவார். பரிகாரியாகிய தேவன் வெளிப்படுவார். சகாயம் செய்கிற தேவன் வெளிப்படுவார். இழந்த யாவையும் திரும்ப கொடுக்கிற தேவன் வெளிப்படுவார். நிச்சயமாய் வெளிப்படுவார் கர்த்தராகிய தேவன். அப்போ அந்த நல்ல தேவன், அந்த தேவன் தான் அவருடைய செயல்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு விதத்திலையும் அதை உற்று கவனித்தாதான் அவருடைய செயல்கள் எல்லாம் நமக்கு தெரியும். வெளியோட்டமாக நமக்கு சில எதிர்பார்க்குற சில காரியங்கள் அவருடைய செயல்களாக இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் அவருடைய விருப்பத்தை நம் வாழ்க்கையில் முழுமையாய் நிறைவேற்றி முடிப்பது தான் மிகப்பெரிய செயல். அவருடைய செயலில் அவருடைய விருப்பம், நம்ம விருப்பம் இல்லை, அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் நமக்குள்ள உருவாகி வர நம்முடைய விருப்பம் என்பது அழிஞ்சுக்கிட்டே வரும், உள்ளுக்குள்ளே செத்துக்கிட்டே வரும். நம்முடைய விருப்பம் என்று வைத்திருக்கிற விருப்பங்கள் நம்மை அழிக்கக்கூடிய விருப்பங்கள். நாம் ஆசைப்படுகிற நியாயமான ஆசைகள், நியாயமான விருப்பங்கள், அது வேறு. அதை தவிர்த்து வருகிற நாம் வைத்திருக்கிற நல்ல விருப்பம் என்று நம் மனதில் திட்டமிட்டு நினைக்கிற விருப்பங்கள், நம் மனதில் திட்டமிட்டு வைத்திருக்கிற ஆசைகள் நம்மை அழிக்கக்கூடிய தீய சக்தியாக இருக்குது உள்ளுக்குள்ளே. தேவனுடைய விருப்பத்துக்கு இடம் கொடுக்க தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்க அது தேவனுடைய விருப்பம் நமக்குள்ள வளர இது செத்துக்கிட்டே இருக்கும். தேவன் வைத்திராதே என்று சொல்லுகிற விருப்பங்களும் ஆசைகளும்
நமக்குள்ளே அழிஞ்சுக்கிட்டே வரும். அது ஒரு நாளில் வேரோட செத்தே போகும். தேவனுடைய விருப்பம் சாகவே சாகாது. தேவ சித்தம் தேவ விருப்பம் சாகவே சாகாது. தேவனுடைய விருப்பம் சாகவே சாகாது. அப்போ தேவனுடைய விருப்பம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். தேவன் ஒவ்வொருவருக்குள்ள அவருடைய நோக்கத்தின் சித்தத்தை விருப்பத்தை விதவிதமாக வச்சுருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. யாரை எதுக்கு அழைத்தாரோ அந்த அழைப்புக்குரிய அந்த விருப்பமும் சித்தமும் அவர்களுக்குள்ள வச்சிருப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. தேவன் ஒருவர் தான். தேவன் ஒருவர் தான். நம்மை நடத்துகிற அவர் ஆவியானவர் ஒருவர் தான். பிதா, கிறிஸ்து, ஆவியானவர். ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வராரு. நம் பாவத்தை கண்டித்து உணர்த்தி நம் தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி கிறிஸ்து இருக்கிறார், நீ பயப்படாதுன்னு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருகிறார் ஆவியானவர். கிறிஸ்துவாகிய தேவன் தான் நம் பாவங்களை மன்னித்து பயப்படாதே, நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி அவர் ரத்தத்தினால கழுவி சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம கிருபைக்குள்ளும் அவர் பிதாவுக்கிட்ட நடத்துகிறார். பிதாவை நோக்கி நடத்துகிறார். பிதாவை நோக்கி கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நீ என் நாமத்தினாலே பிதாவை நோக்கி கேளு என்று நம்மை வழி நடத்துகிற வழியும் சத்தியும் ஜீவனுமாக நித்திய ஜீவனாய் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூவராய் இருக்கிறவங்க ஒன்று தான், ஆனால் 3 விதமாக செயல்படுகிறவர்கள். தகப்பன், செயல்படுகிற தகப்பன். 3 பேருக்கும் ஒரே விருப்பம் தான், நம்மை குறித்த விருப்பம். நம்ம எவ்வளோதான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம சவதரித்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எந்து தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், என் பேரை போட்டுக்கிட்டாலும், பரலோகத்துக்கு நான் போகலன்னா வேஸ்ட். எதுவுமே இல்லை, ஆனால் பரலோகம் போயிட்டேன்னா பெரிய பாக்கியம். இருந்தும் அது என்ன சேதப்படுத்தாதபடி, அது என்ன ஐஸ்வர்யமாயிராதபடி, தேவன் தந்த அந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை எனக்கு ஐஸ்வர்யமாய் தெரியாதபடி, தந்த தேவன் தான் என் நிலையான ஐஸ்வர்யம் என்று அவரோடவே வாழ்ந்துட்டா பரலோகத்துக்கு போயிடுவோம். எல்லாம் இருந்து அதுதான் என் வாழ்க்கைன்னு ஆண்டவரை விட்டுட்டோன்னா நரகத்துக்கு போயிடுவோம். நம் உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் நம் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை அடையக்கூடாதபடி தடுத்துருச்சுன்னா அது இல்லாமல் இருக்கிறதே நல்லது. அது இல்லாமல் இருக்கிறதே நல்லது. அப்போ கர்த்தருடைய அற்புதமான செயல்கள் என்ன? அவருடைய விருப்பங்களை நமக்குள்ளே உருவாக்கி அவர் மூலம், நமது மூலமாக, அவருடைய பிள்ளைகள் மூலமாய் அவருடைய பரிசுத்தமான அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அவருடைய அற்புத செயல்கள் நமக்கு வழிவகுக்குது. வழிவகுக்குது. அநேக காரியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அநேக காரியங்கள் இருக்குது. சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 1 to 15 வரை. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி
அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது இதை எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர் மூலமாய் நடத்தின அற்புத செயல்களை குறித்து அவர் இதில் பல காரியங்களை இதில் சொல்கிறார். அதில் சொல்கிறார் 4ஆம் வசனம், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணம் உள்ள மனுஷன், நம்மளை தான் சொல்கிறார், மிருக குணம் உள்ள மனுஷன் அதை உணரான், அதை அறியான், மூடன் அதை உணரான், மூடன் அதை உணரான். பார்ப்பதற்கு தெரியாது, ஆனால் உண்மையாக அவரைத்தான் நம்பி அவரை சார்ந்து அவர் பேச்சை தான் நம்ம கேட்டு நடக்கிறதா இருந்தால் அவருடைய அற்புதமான செயலின் முடிவுகளை பார்க்கலாம். அவசரப்பட்டோம்னா எல்லாமே இழந்துடுவோம். யாரை இழந்துடுவோம்? எல்லாம் இழக்கிறது யாரை இழந்துடுவோம்? கர்த்தரை இழந்துருவோம். அவருடைய அற்புத செயலின் முடிவு சமாதானம். சமாதானத்துக்கு ஏதுவானது. தேவன் அவருடைய பிள்ளைகளை எத்தனை முறை சிட்சித்தாலும் சோதித்து நடத்தினாலும் முடிவில் அழிவுக்கு கொண்டு போய் விடாதபடி, அழியாமையை தரித்து கொள்ளும்படி, சாவாமையை தரித்து கொள்ளும்படி, நித்தியத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி செய்கிறவராய் இருக்கிறார். அழிவை தேடிக்கொண்ட மனிதர்களாகிய நமக்கு அந்த அழிவிலிருந்து மீட்கிற வழியை நமக்கு ஏற்படுத்தி, விடுவிக்கிற வழியை ஏற்படுத்தி, நம்மை தப்புவித்து காப்பாற்றி அவருக்குள்ள பத்திரமாக பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட இருந்தாதான், அவர்கிட்ட இல்லாமலாம் இது நடக்காது. நான் பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணிட்டேன், அதனால் இருக்கிறாரெலாம் கிடையாது. அவர் சொல்கிறபடி இருந்தாதான், அவர் சொல்கிறபடி பேசணும், அவர் சொல்கிறபடி நடக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான். அவர் சொல்கிறபடி கேட்குறேன், அவர் சொல்கிறபடி நடக்காது. அவர் சொல்கிறத நான் கேட்கலை, ஆனால் நான் நடக்கிறேன். கேட்கலைன்னா எப்படி நடக்க முடியும்? கேட்டே நடக்க முடியல. கேட்டு நடந்து அதில் நிலைத்திருக்கணும். அவர் வருவார். அவரவருக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேரம் காலம் கிடையாது. அவரவருக்கு வச்சிருக்கிறார். அவரவருக்கு வருவார். வருவேன்னு சொன்னால் வருவார், அவ்வளோதான். அது அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறார் சகலத்தையும். அதுதான் எனக்கு உயிர் மீட்சி கொடுக்குது. எனக்கு என்னுடைய துயரத்திலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுது. என் துக்கத்திலேருந்து என்னை வெளியே வர்றதுக்கு உதவி செய்யுது. என் மறைவிடத்தில் நான் அழுகிற அழுகையை, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு உதவி செய்யுது. என் சஞ்சலத்தை நீக்க எனக்கு உதவி செய்யுது. எல்லா மனுஷனும் நம்மளை கொல்றவங்க தான். தேவன் மட்டும்தான் நம்மை கொன்றாலும் உயிர்ப்பிக்கிறவர். அந்த கொல்லுகிறது எதை கொல்றாருன்னா, நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை கொல்றாரு, நமக்குள்ளே இருக்கிற அக்கிரமத்தின் குணங்களை கொல்றாரு, கீழ்ப்படியாமையின் குணத்தை கொண்டு போடுறாரு. கொல்றாருன்னா நம்முடைய ஆத்துமாவை கொல்லலை, அவர் ஆத்துமாவை கொல்றவர் அல்ல. ஆத்துமாவை காப்பாற்றி அதை என்றென்றும் வாழும்படி செய்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார், பாவத்தை அழித்து நம்ம மீட்டு விடுவிட்டு. அதனால் அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் அடித்தாலும் காயம் கட்டுகிறார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் திரும்ப இறங்கி இரக்கம் காட்டி தூக்கி எடுத்து ஆறுதல் படுத்தி, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஆறுதல் படுத்த முடியும். சகல ஆறுதல்களின் தேவன் அவர்தான் ஆறுதல் படுத்த முடியும். அந்த தகப்பங்கிட்ட இருந்து அவர் வார்த்தையை வாங்கி வாங்கி உட்கொண்டுக்கிட்டே இருந்தால் தான் அவர் வார்த்தைக்குள்ளே நாம் அசை போட்டு கொண்டே மனதுக்குள்ளும் எண்ணத்துக்குள்ளும்
நம்ம வாய்க்குள்ளும் அவருடைய வார்த்தையை வசனத்தை அசை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அனுதினமும் உயிர் மீட்சி கிடைக்கும். இல்லைன்னா சாத்தான் கொன்னுக்கிட்டே இருப்பான். நம்மளுடைய இந்த சூழ்நிலைகள், இந்த கொடுமைகள், நம்ம இந்த வறுமைகள், இந்த கஷ்டங்கள், குறை ஒன்றுமில்லாத நிலைமைகள், பார்வைக்கு எல்லாமே மாறவே மாறாது போல இருக்குது, எல்லாமே அப்படியே தான் இருக்கும் பொழுதுங்கிற காமிக்கிறது போல இருக்கிற அந்த தோரணைகள், அதிலே நம்மை லாய்த்து அதிலே நம்முடைய ஆத்துமா திடனற்று போகும்படி செய்து கொண்டே இருக்கிற அந்த காரியத்தை உடைக்கணும்னா ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளும் வேதத்தில் நமக்கு எழுதியிருக்கிற வார்த்தைகளோடு கூட நாம் சம்பாஷித்தாதான் அதிலிருந்து நாம் வெளியே வர முடியும். அதனால தான் சொன்னேன், மனுஷன் நம்மை கொல்லுகிறவன். நம்மை கொல்லுகிறவன்னா கொன்றே போட்டு விடுவாங்க, அவ்வளோதான். அது எந்த உறவு முறையோ, மனிதன் என்று வரும்போது ஆணோ பெண்ணோ, அது என்னென்ன உறவு வருதோ, தேவ வார்த்தை உள்ளே இருந்தால் தேவ வார்த்தை வரும். தேவ வார்த்தை அது பைபிளில் எடுத்து வாசிப்பாங்க, 4 வசனத்தை வாசிப்பாங்க, 4 ஜபத்தில் வாசிப்பாங்க, அதெல்லாம் வேற. அவர்களுடைய நடைமுறையில் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள், இதமான வார்த்தைகள். ஒருத்தவங்க பேசுகிறாங்க ஆண்டவருடைய வார்த்தையை அப்படின்னா அது ஒரு இளநி குடித்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ஓ, இளநி தெரியாதோ? கடைங்கள்லாம் விற்பாங்களே, இந்த தென்னை மரத்துலலாம் இருக்கும், தென்னை மரத்துலலாம் இருக்கும் இளநி. இளநி முத்துனா தேங்காய், அது கொஞ்சம் இதுவாக இருந்தோன்னா அது இளநி. அப்படி இளநியாக இருக்கும். அவங்கக்கிட்ட பேசுனா இளநி தண்ணி குடித்த மாதிரி இருக்கும், இளநி தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். சிலர் பேசுனா சாராயத்தை குடித்த மாதிரி இருக்கும். சாராயம் அனுபவம் இருந்திருக்காது, ஆனால் அப்படி ஒரு சாராயம் அவங்க பேசும்போதே அதுலேருந்து வர்ற துர்நாற்றம், அதுலேருந்து வர்ற எல்லாமே ஏடாகூடமான வார்த்தைகள், தாறுமாறான வார்த்தைகள், நம்பிக்கையே நம்ம இருக்கிற நம்பிக்கையும் புட்டுக்கிட்டு போகிற மாதிரி, நம்பிக்கையே எங்கே ஊசலாடிக்கிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையை கூட பிடுங்கிக்கிட்டு போகிற மாதிரி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சாராயம் பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர் பேசுகிறதெல்லாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை சரியாக பேசினா அதில் சத்துவம் இருக்குது, பரிசுத்த சாரம் இருக்குது, விலையேற பெற்ற சத்துவம் இருக்குது. அவர்களும் நல்லா இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் அதே வார்த்தையை கொடுக்கறதுனால ஒரு இளநியை குடிக்கிறது போல் இருக்கும். இன்னும் 2 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? இன்னும் 2 வார்த்தை சொல்லி தைரியப்படுத்த மாட்டாங்களா? இன்னும் 2 வார்த்தை சொல்லி ஆறுதல் படுத்த மாட்டாங்களா? இன்னும் 2 வார்த்தை சொல்லி தைரியப்படுத்த மாட்டாங்களா? 2 வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்த மாட்டாங்களா? 2 வார்த்தையை சொல்லி நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? உயிரடையும்படி செய்ய மாட்டாங்களா? அவங்க உயிரடைய முடியாதுல்ல, தேவனுடைய வார்த்தை தான் உயிரடைய செய்ய முடியும், செய்ய மாட்டாங்களான்னு அது இருக்கணும். எப்பவும் குறையும் குறையும் குற்றமும் குறையும் குற்றமும் குறையும் பீறுகிற வார்த்தைகளையே வந்திருந்தால் அது என்ன வார்த்தை? சக்கடை வார்த்தை, சக்கடை வார்த்தை. இதையே பேசிகிட்டு இருந்தால் எப்படி? அவன் கதை எப்படி, இவ கதை எப்படி, அவன் கதை எப்படி, இந்த ஒரு அங்கே என்னன்னு சொல்லு, சொந்தக்காரன் கதை என்ன, பந்தக்காரன் கதை என்ன, தெரிஞ்சவன் கதை என்ன, பக்கத்துக்காரன் கதை என்ன, பக்கத்து தெருவில் இருக்கிறவன் கதை என்ன, ஏற்ற கடைக்காரன் கதை என்ன, வரவன் போகிறவ கதை என்னன்னு பேசுகிறதெல்லாம் மற்றவங்ககிட்ட பேசுகிறதும் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இருக்கிற ஆத்மாவும் இன்னும் கொஞ்சம் போயிடும். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறது கர்த்தர் கேட்க தானே செய்வார். என்ன பேசுகிறோம், மனசில் என்ன நம்ம நினைக்கிறோம், சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், நம்ம செயல்படுறோம் என்று சொல்லி மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எல்லாமே பார்ப்பார். ஒன்று விடாமல் பார்ப்பார். பூமியில் இருக்கிற 800 கோடி ஜனத்தையும் பார்ப்பார், 800 கோடி ஜனத்தையும் பார்ப்பார். அப்போ அவர் சொல்கிறார், 5ஆம் வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள், மிருக குணம் உள்ள மனுஷன் அதை உணரான், அதை அறியான், அதை உணரான் சொல்லிட்டு சொல்கிறாரு. துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் கடகட கடகடன்னு செழித்து வரும்போது அவங்க என்ன சிறப்பாக வர்றாங்க, என்ன கடகட கடகட கட கடன்னு வர்றாங்க. அவங்க தொட்டதெல்லாம் அவங்களுக்கு தொலங்குது, தொட்டதெல்லாம் அவங்களுக்கு பொண்ணாகுது, கடகட கட 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 கடகடன்னு வர்றாங்களே அப்படின்னு சொல்லி அதை எழுதியிருக்கிறார். அப்படி செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிஞ்சு போகிறதுக்கு தான். அது அவர்கள் அழிஞ்சு போவதற்கு எந்த நேரம் அழிவாங்களோ தெரியாது, அழிஞ்சிருவாங்க சொல்லிட்டு 8ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கு அப்படின்னா நீர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறீர்.
9ஆம் வசனம், கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல சத்துருக்களும் சிதறுண்டு போவார்கள் என்று சொல்றார். 11ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண். என்ன சத்துருக்கள்? நீங்க தேவனை நம்பி இருக்கிறீங்க, உங்களை அவர் விடுவிக்க மாட்டார். நீங்க தேவனையே நம்பி இருக்கீங்க, உங்களுக்கு அவர் நன்மை செய்ய மாட்டார். நீங்க தேவனையே நம்பி இருக்கிறீங்க, இன்னமும் நம்பி இருக்கிறீங்க, அவர் உங்களை காப்பாற்றுவார், தப்பிப்பார், விடுவிப்பார், உங்களுக்கு என்ன நல்லதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றுவார்னு. அதெல்லாம் நடக்கவே இது வரைக்கும் நடக்கலை, இனிமேல் நடக்க போதா அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தான் சத்துருக்கள். அந்த சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். தேவனுடைய அற்புத செயல்களுக்கும் கிரியைகளுக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற நடத்துதலுக்கும் குறுக்காக அல்லது எதிர்த்து வருகிறவர்கள் சத்துருக்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு முறையில் வந்தாலும் சரி, அது சத்துருக்கள். அவர்கள் அழிந்தே போவார்கள் என்று சொல்றார். அந்த சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். இப்போ கர்த்தர் நமக்கு ஆவியானவரால் நமக்கு நேரடியாக பேசுகிறாரு. ஃபோனில் பேசும்போது எவ்வளோ உற்சாகமாக கேட்குறோம். ஃபோனில் யாரோ தேவன் நமக்கு கொடுக்காதவங்க, தேவன் நமக்கு முன்குறிக்காதவங்க, தேவன் நமக்கு அந்த வழி நடத்தலை தராதவங்க, தேவன் அதன் மூலமாய் நமக்கு ஒரு போஷாக்க வைக்காத ஒரு இடத்துல இருந்து வருகிறத நாம் எவ்வளவு ஆவியில் நிரம்பி நம்ம கேட்குறோம். அது என்ன ஆவி? அநேக நேரங்களில் எனக்கு அது நிறைய நேரம் வரும் அந்த சந்தேகம், அது என்ன ஆவின்னு. நம்ம வீட்டில் இருந்து ஒரு சாப்பாடு ஒன்று செய்கிறோம், ஒரு சாப்பாடு, ஒரு கறி குழம்பு, ஒரு வெள்ளை சாதம், தெரியல கறி குழம்புன்னா ஆட்டுக்கறி, ஆட்டுக்கறின்னு சொல்லுவோம்ல, ஆமாம் ஆமாம், ஆட்டுக்கறின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கறி, ஆட்டுக்கறி, இந்த மாதிரி எல்லாம் குழம்பு எல்லாம் வச்சு ஏதோ ஒரு கூட்டு வைக்கிறோமோ ஏதோ சொல்லி ஒரு அப்பளமோ ஏதோ ஒன்று செய்யும்போது அது நம்ம வீட்டுக்கு அந்த வீட்டு மனுஷருக்கு குறிய ஆகாரம். அது அந்த ஆகாரம் அதில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கோ கம்மியாக இருக்கோ நமக்கு தெரியாது. எப்படி அடுத்த வீட்டுக்காரனுக்கு அது எப்படி தெரியும்னா, டேங்கப்பா என்ன வாசனையாக இருக்குது, என்ன தூக்குது, பக்கத்து வீட்டில் கறி குழம்பு செய்கிறாங்கன்னு, இல்லைன்னா மீன் குழம்பு செய்கிறாங்கன்னு, மீன் குழம்பு இன்னும் அதிகம் தூக்கும், மீன் குழம்பு செய்கிறாங்கன்னு. அது மோந்துட்டா சாப்பிட்ட மாதிரி ஆயிடாது. யார் வீட்டில் செஞ்சாங்களோ அவங்க அதை சாப்பிட்டாதான் அது அவங்களுக்கு என்ன ஆகும், ஆகாரம். அவங்க திங்குறாங்களே, அவங்க நல்லா மீன் கறி, அதே மாதிரி தான் அவங்க செய்யும்போது இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன வாசனை வரும், அந்த வாசனை வரும். ஆனால் சாப்பிட்டா தான் தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையான்னு, அது வேறு விஷயம். அது போல் அவரவருக்கு கொடுத்துருக்கிற ஆகாரத்தை நம்ம சாப்பிடணும். இது தேவன் நமக்கு இந்த நேரம் ஆகாரம் கொடுக்குற நேரம், அதானே கேட்குறோம், ஆகாரம் கொடுக்குற நேரம். அங்கே ஏதோ வாசனை வருது, அந்த மூக்கு அங்கே போச்சுன்னா அந்த வாசனையிலே போனோம்னா இது யார் சாப்பிட்றது? இது அது வரும் வாசனை தான், காற்றுல கலந்து வந்த வாசனை. அது எப்படி நமக்குள்ள ஆகாரமாக போயிடும்? அது போல தேவன் தராதது நமக்கு போகாது. இப்போ ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை சட்டை அது உங்களுக்கு கொடுத்து போட்டுக்கங்கன்னா போடுவீங்களா? ஐயோ, என் கால் கூட போவாதே அது உள்ள. அந்த 10 வயசு பிள்ளை மாதிரி நான் இருந்திருந்தேன்னா அந்த இது அது போகும். அதுவும் அது எந்த மாதிரி உருவத்தில் இருக்கிறனோ அதுக்கு தக்கபடி தான் போகும், போவாதில்லை. அது போல் எங்கிருந்தோ வர வாசனை நமக்கு ஆகாரமாக ஆயிராது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆகாரமாய் இருக்காது. தேவன் நமக்கு தர்ற ஆகாரம்தான் விலையேற பெற்ற ஆகாரமாக இருக்கும். வார்த்தை தான், வசனம் தான். அது உலகம் பூரா எங்கே சொன்னாலும் அது சத்தியம். ஆனால் எங்கேருந்து வாசனை எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா இருக்கிற மனநிலைக்கு எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே வாசனை, ஒரு பிரியாணி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க,
அந்த கஞ்சி வடிச்சவரும் அந்த வாசனை டம்மு போட்டானு ஆடாடான்னு, ஆஹா என்ன தூக்குது. அதை அவன் எப்படி தூக்கும்? ஒரு ஆளை குண்டு கடக்கா 80 கிலோ 90 கிலோ இருப்பாங்க அவங்க, நான் சொல்கிற ஆளுங்களாம் இருப்பாங்க. அவங்கள தூக்க முடியுமா நம்மளால்? டக்குன்னு நம்ம இடுப்பு பிடிச்சிக்கும், தூக்க முடியுமா முதலாவது? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பேசும்போது, தூக்குது, வாசனை தூக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம். அப்படி வாசனை தூக்குது. சிலர் வாசனை மூக்க தொலைக்குது. சிலர் சொல்லுவாங்க என்ன தெரியாது, மூக்க தொலைக்குது. என்ன சொல்லுவாங்க? வாசனை மூக்க தொலைக்குதும்பாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டை நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா தெரியும். தெரியாதனமாக சொல்லிட்டேனே, தூக்குதுன்னு சொல்லிட்டேனே, தொலைக்குதுன்னு சொல்லிட்டேனே. அவன் வெறும் கலர் சாயம் போட்டு மேலே தூவி, ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ளே ஒரு மசாலாவும் இல்லை, ஒரு டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வெறும் உதிரி சாதம், வெறும் பேருக்கு ஒரு கறி, அதுக்கு ஒரு 150 ரூபா 200 ரூபா, அதுக்கு வேற ஒரு 200 ரூபா வேற தண்டத்தை ஆடணும். இதுக்கு போய் பெருமையாக பேசிட்டு இருந்தோம் போல இருக்குன்னு. அதனால் வர வாசனையெல்லாம் ஜீவ வாசனை கிடையாது, தேவ நறுமணம் கிடையாது, ருசி உள்ள இது கிடையாது. அது கிடையாது. எனக்கு அதன் மேலேயே தான் முழுக்க நான் நாட்டமாக இருக்கிறேன்னா என் வேறு அதில் போயிருச்சு, என் வேறு ஆழமாக போயிருச்சு. தேவன் கொடுக்குற இந்த ஆகாரம் இதுக்கு தானே நம்ம ஆயத்தமாய் வரோம். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் பலனை கொண்டு வந்துடும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும். நம்முடைய வார்த்தையில் ஒன்றுமே கிடையாது, நமக்கும் கிடையாது, மற்றவங்களுக்கும் எதுவுமே அதில் நன்மை கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்குது அதில். அதனால் அதில் நன்மை உண்டு. கேட்கிறவர்களுக்கு, கேட்டு அதை வாங்கி புசிக்கிறவர்களுக்கு, புசித்து அதை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் செய்கிற அற்புதமான செயலினுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ புரியுதா? இப்போ வாசனை எல்லாம் உண்மையான வாசனையும் கிடையாது. அதை வச்சு நம்ம பசியாத்துக்கவும் முடியாது. அப்பா வயிறு நிரம்பிருச்சு, போய் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா சாப்பிட்டுட்டேன் இப்போ ஆயிருமா? வராது. வண்டியில் ஒரு பஸ்ஸில் எங்கேயாவது போகணும்னா, ஒரு ஆட்டோவில் எதில் போகணும், பஸ்ஸில் போகணும்னா இந்த மாதிரி வாசனைகள்லாம் நிறைய வரும். எங்கேருந்தோ ஒரு வாசனை தூக்குதே, எங்கேயோ யாரோ எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் அந்த வாசனைவே வரும், அந்த காற்றுல வரும். இன்னொரு ஒன்று வரும், சாப்பிட்டா கவனத்தை திசை திருப்புற காரியங்கள், காரியங்கள் நிறைய வரும். நம் கவனத்தை திசை திருப்புற காரியங்கள் வரும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி, கேட்டு வாங்கி புசிக்கக்கூடாதபடி, அது இருதயத்திலே அதை காத்து கொள்ளக்கூடாதபடி காரியங்கள் வரும். நாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையிலேயே நாம் இருந்துட்டால் நல்லது. அதனால் தேவன் நமக்கு தர்ற சாப்பாடு தான் நமக்கு நல்லது. தேவன் நமக்கு தர சாப்பாடு தான். பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல. பிடிக்கலைன்ற முதல்ல தான் வாங்குவாங்க. பிடிக்கலைன்னு சொன்னால் யாரை பிடிக்கலை? கர்த்தரை பிடிக்கலைன்னு அர்த்தம். அவர் வார்த்தை பிடிக்கலைன்னா யாரை பிடிக்கலைன்னு அர்த்தம்? கர்த்தரை பிடிக்கலைன்னு அர்த்தம். நான் வாய்க்கிலேயே சொல்லலாம் கர்த்தரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பிடிக்கலைன்னா, கர்த்தருடைய வசனம் பிடிக்கலைன்னா, கர்த்தர் நடத்தி வருகிற காரியங்கள் பிடிக்கலைன்னா கர்த்தரை பிடிக்கலைன்னு அர்த்தம். யாரை பிடிக்கலைன்னு அர்த்தம்? கர்த்தரை பிடிக்கலைன்னு அர்த்தம் இல்லையா? கர்த்தர் செய்வது நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அவர் நேர்த்தியாய் செய்து வைத்ததை நமக்கு நேர்த்தியான காலத்தில் கொடுக்கிற தேவன். நாம் அவசரப்பட்டுட்டோம்னா நாம் அவரை பகைச்சு அவரை இழந்துடுவோம். தேவனை பகைத்து தேவனை இழந்துடுவோம். அவரை இழந்துட்டாதான் எல்லாமே இழந்துட்டோம். நம்ம எல்லாமே இழந்துட்டோம். எல்லாம் இருந்தும் எல்லாமே இழந்துட்டோம். ஏன்னா அவரை இழந்துட்டோம். நித்தியமானவரை இழந்துட்டோம். இழந்தவைகளை எல்லாம் திரும்ப கொண்டு வருவார். அவரால் எதையும் செய்ய முடியும் தான் பைபிளில் சொல்லப்படுது, வேதாகமத்தில் சொல்லப்படுது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். அதுக்காக யார் வாழ்க்கையிலும் அவர் செய்யாமலாம் இல்லை.
அவரை நம்புகிறவர்களை, அவரை உண்மையாய் நம்புகிறவர்களுக்கு அவர் செய்கிறார். அவர் எதை செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதை செய்வார். எதை செய்ய வேண்டான்னு வச்சிருக்கிறாரோ அதை செய்ய மாட்டார். அவ்வளோதான். எதை தரணும்னு வச்சிருக்கிறாரோ அதை தருவார். எது கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அது கொடுப்பாரு. எதை கொடுக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாரோ அது கொடுக்க மாட்டார். இல்லையா? லூக்கா எழுதின லூக்கா 6ஆம் அதிகாரம். பேஜ் 86, புதிய ஏற்பாடு 86 பேஜ். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரை. வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, வேறு ஒரு ஓய்வு நாளில் என்று வசனம் ஆரம்பிக்குது. வேறு ஒரு ஓய்வு நாளில். அப்போது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஏசப்பா எங்கே இருக்கிறாரு? அவர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் ஊழியத்தை ஆரம்பித்ததுலேருந்து, கர்த்தருடைய அத்தர் தமது ஊழியத்தை 30வது வயதுலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து ஓய்வு நாளில் எங்கே இருக்கிறாரு? தேவாலயத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆலயமாக இருக்கிறவர், தேவாலயமாக இருக்கிறவரும் அவர்தான். அவர் ஆவியை நமக்குள்ளே தந்ததுனால அவருடைய ஆலயமாக்கி இருக்கிறவரும் அவர்தான். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை எல்லாம் சிருஷ்டித்தவரும் அவர்தான். அவர்தான் மானிட அவதாரமாக இங்கே இருக்கிறார் ஒரு ஆலயத்தில். ஆலயத்தை நமக்கு கொடுத்தவரும், ஆலயத்தின் கூடுகையிலையும் ஒழுங்குகளையும் ஆராதனை முறைமைகளையும் தந்தவரும் அவர்தான். அவரை தொழுது கொள்வதற்காக தந்தவர் அவர்தான். தந்தவரே தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறார். தந்தவரே தேவாலயத்தில் இருக்கிறாருன்னா மற்றவங்க எங்கே இருக்கணும்? தேவன் தேவாலயத்தில் வந்த தேவாலயத்தில், யூதர்களுடைய அந்த தேவாலயத்தில் தேவன் வர்றாருன்னா தேவன் லேட்டாக வருவாரா? இல்லை, தேவன் கேட்குறாருனா இதுக்காக இல்லை, நம்மை ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். தேவனுக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும் அவருக்கு. நமக்காக தானே வந்தார் இந்த உலகத்துக்கே. இந்த அவருக்காக வந்தார். அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. நமக்காக தானே வந்தார். வந்துட்டு எல்லாம் எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு போதா வந்தார். எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் நம்முடைய தாங்க மாட்டாத நம்முடைய பாவ துர்நாத்தை எல்லாம் சுமந்து தீக்கிறதுக்கு தான் வந்தார். வந்து மரணத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கும் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கும் பிதாவோடு நம்ம பிள்ளைகள் ஆக்கிறதுக்கு வந்தார். தவப்பேன் நம்ம இந்த படுகொலியிலேருந்து தூக்கி எடுக்கிறதுக்காக, இந்த இருளிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு தான் வந்தார் ஏசப்பா. அது கொடூர மரணத்தை சந்திக்க தான் வந்தார். ஆனால்
அந்த தகப்பன் கால்நடையாக நடந்து 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 தான் ஊழியத்தில் எல்லா இடங்களுக்கும், மற்ற யூதேயா சமரியா மற்ற எல்லா இடங்களுக்கும், அவர் எல்லா இடங்களுக்கும் நடந்தே தான் ஊழியம் செய்தார். அன்றைக்கு வாகன வசதிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் நடந்தே தான் வர. அந்த தகப்பனுக்கு எவ்வளோ டயர்ட் இருக்கும் இல்லையா? மனிதன் பிறந்திருக்கிறாரு, தேவனாகவே இருந்து அங்கே செயல்பட்டு அவருக்கு எந்த வழி வேதனை எதுவும் தெரியாது. மனுஷர் பரிசுத்த மனிதராய் அந்த காரியங்களை எல்லாம் செய்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ சோர்வு, எவ்வளோ டயர்ட் இருக்கும், எவ்வளோ இருக்கும். ஆனால் காலையில் எத்தனை மணி சர்வீஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எங்கே இருக்கிறாரு? தேவாலயத்தில் இருக்கிறார். தேவன் தேவாலயத்துக்கு வந்தால் அங்கே அற்புத செயல்கள் தான் நடக்கும். அற்புத செயல்கள் தான் நடக்கும். அப்போ அவர் தவறாமல் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தார் அவர் ஊழிய காலத்தில், தகப்பன் ஆலயத்துக்கு. ஆனால் நாம எப்படி வர்றதில்லை? அது ஒரு பெருசாக தெரியல, ஒரு பெரிய குற்றமாக தெரியல, ஒரு பெரிய ஒரு இதுவாக தெரியல, அது ஒரு இதுவாகவே தெரியல. அது தகப்பனை ரொம்ப அசட்டை பண்ணுறது. தகப்பனுக்காக நம்ம சில பாடுகளை படலாம், தகப்பனு காரியங்களுக்காக நம்ம படலாம். ஆனால் அது முழுமை பெறணும்னா அவர் வருவது போல நாமளும் வந்துடணும். தேவனே சாக்கு போக்கு சொன்னது கிடையாது, அவர்கிட்ட அது கிடையாது, சொன்னதும் கிடையாது. ஆனால் நம்மகிட்ட தான் அது இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. நாம் அனுதினமும் பெற்றுக்கொள்கிற பலனும் சத்துவமும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. அவரோட இருந்தால் தானே வரும். நான் ஏசாமி பிள்ளைன்னு சொல்லிட்டா மட்டும் வந்துருமா? வராதே, வராதே. கரண்ட்டு வருது, வீட்டில் எல்லாம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இல்லை பவர் எல்லாமே இருக்குது, இது இருக்குது, எல்லாம் ப்ளக் பாயிண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, சகலமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது இல்லையா? எல்லாம் இருக்குது. சுவிட்சு போட்டால் தானே, சுவிட்சு போட்டால் தானே ஃபேன் ஓடும். இல்லைன்னா சிலர் வீட்டில் ரிமோட் இருக்குது, ரிமோட்டில் ஃபேன் ஓடுது, ரிமோட்டில் அமுக்குறாங்க ஃபேன் ஓடுது. ஆக எதுவும் அமுக்குனா தானே, சென்சராக இருந்தாலும் அது சென்சர் பண்ணாதானே அது இதாகும், என்ன டெக்னாலஜியாக இருந்தாலும். அப்போ தேவனோடு இருந்து தேவனோட டச்சாக இருந்தால் தானே அங்கே ஃபேன் ஓடும், ஏசி ஓடும், எல்லாம் ஓடும். தேவனோடு டச்சாக இல்லாமல் இடைவெளி இருந்துச்சுன்னா எங்கேருந்து போகிற? இடைவெளி இருந்து ஒரு ஒயர் விட்டு போச்சுன்னா எங்கேருந்து ஃபேன் ஓடும்? ஒரு லைட்டு எப்படி எரியும் இல்லையா? அதுபோல் தேவனோடு கனெக்டட் இல்லைன்னா எங்கிருந்து வரும்? அவருடைய கிருபை வேணும், அவருடைய தயவு வேணும், அவருடைய ஒத்தாசை வேணும். அவர் இல்லாமல் நம்ம பிழைக்க முடியாது. அவர் இல்லாத வாழ்வு வாழ்வாக இராது. பாட்டு பாடும்போது மட்டும் நம்ம ஆகா நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமான்னும் போது அப்படியே சோகத்தில் அப்படியே இறங்கி அப்படியே ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. ராட்டினத்தில் ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. பாட்டு நிறுத்தின உடனே ராட்டினத்தை விட்டு கீழே வந்துடுவோம். பழையபடி நீர் இல்லாத வாழ்வெல்லாம். அவர் நம்மோடு இருந்தால் நம்ம இப்படி ஏடா கூடமாக பேசுவோமா? மற்றவங்க மனசை புண்படுத்துவோமா? மற்றவங்க மேலே வேதனைப்படுத்துவோமா? பழசெல்லாம் சுட்டி காட்டி நீங்கள் அருவாளையும் கோடாலியும் கையில் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? வார்த்தை என்கிற கோடாலிகளை கையில் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? வச்சுருக்க மாட்டோமே. ஏசாமி நான் கோடாலியாக வச்சுருக்கிறாரு. கோடாலி அது இதில் ஈட்டி அம்பு கத்தி இதெல்லாம் வச்சுருக்கிறாரு இல்லையே. படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆட்டுக்குட்டியை வச்சுன்னு ஆட்டுக்குட்டி போல் நம்ம இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆட்டுக்குட்டியை போல் சாதுவாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. அப்போ தேவாலயத்தில் அவர் வந்திருக்கிறாரு, ஏசப்பா வந்திருக்கிறாரு. ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார் அப்படின்னு. அப்போ அந்த ஆலயத்தில் அலோ பண்ணணும். ஆலயத்தில் ஏசப்பா டப்புன்னு ஏசப்பா இன்னொரு ஆலயம் அது. அந்த ஆலயத்தில் அவங்க உள்ளவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு, பிதாவுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு அங்கே அலோவ் பண்ணணும். அப்போ அங்கே அலோவ் பண்ணியிருக்காங்க.
ஏசப்பா பேசுகிறாங்க. அதனால தான் உபதேசித்தார் என்று போடப்பட்டிருக்குது, உபதேசித்தார் என்று. அங்கே ஒரு சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். சூம்பின கைன்னா தெரியுமா? ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா கையெல்லாம் சப்பி போய் உனிங்கி போய் இவ்வளோண்டா இருக்கும். இவ்வளோ நீளமாக இருக்க வேண்டிய கை, இவ்வளோ நீளமாக 1.5 அடி இருக்க வேண்டிய கை 1/2 அடியாக இருக்கலாம், 3/4 அடியாக இருக்கலாம், 1 அடியாக இருக்கலாம், மெலிஞ்சி ஒன்றும் இல்லாமல் சத்துவமே இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த மனிதன் பிறந்த நாளிலிருந்து இருந்திருக்கலாம், இல்லை இது இடையில் ஏதாவது வியாதிப்பட்டு அப்படி ஆகியிருக்கலாம். ஆக மொத்தத்தில் சூம்பின கையுடைய மனிதன். இந்த கை நல்லா இருக்கிறது போல் இன்னொரு கை நல்லா இல்லை, சரி செய்யவே முடியல. எந்த மனிதனாலையும் சரி செய்ய முடியல. எந்த ஒரு வைத்தியத்தினாலும் இந்த கையை என்ன பண்ண முடியல, சரி செய்ய முடியல. மனிதர்களால் இது முடியவே முடியல. எந்த ஒரு இதனாலும் இந்த கையை, இந்த நல்லா இருக்கிற கையை போல என்ன பண்ண முடியல, சரி பண்ண முடியல. அதில் சத்துவமும் இல்லை, ரத்த ஓட்டமும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாமே இத்து போச்சு. இவ்வளோ உண்டா இருக்குது, சூம்பி போய் இவ்வளோ இருக்குது, உபயோகம் இல்லாமல் இருக்குது, இது பயனற்றதாக இருக்குது. இந்த கைக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து இந்த கையிலேயே செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லையா? இதில் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த மனிதன் ஆலயத்தில் அவர் வழக்கமாக தேவாலயத்துக்கு வாரந்தோறும் வருவது போல அவர் வழக்கத்தின்படி அந்த சூம்பின கையுடைய மனிதன் அங்கே வராரு. ஏசப்பா அந்த ஆலயத்துக்கு அனுதினமும் வர்றதில்லை. அன்றைக்கு அந்த ஆலயத்துக்கு ஏசப்பா வந்திருந்தாங்க. அந்த ஆலயத்துக்கு ஏசப்பா வந்திருந்தாங்க. அப்போ வந்தபோது அவர் எப்போ போல் நம்ம வர்றோம் ஆலயத்தில் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவாங்க, நம்ம கேட்டுட்டு ஆராதனையில் பங்கு பெற்றுட்டு நம்ம போகணும் அப்படின்றதெல்லாம் வந்திருப்பார். அந்த நாளில் அவர் அற்புதமான தேவனுடைய அற்புத செயலை பார்க்க போகிறாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு கர்த்தர் செய்ய போகிறாருன்னு கர்த்தருக்கு தெரியும். அவனுக்கு எப்படி நடந்ததோ இந்த மனிதனுக்கு, அதுபோல தான் மனதாலும் எண்ணத்தாலும் சிந்தனையாலும் இருதயத்தாலும் தங்கள் நினைவுகளின் குந்தி நடக்கிற நடக்கையினாலும் காரியங்களினாலும் நம்பிக்கை குறைந்து போயிருக்கிற சூழ்நிலையில், இல்லை நம்பிக்கையே இல்லாதிருக்கிற சூழ்நிலையில் சகலமும் நமக்கு சூம்பின கையை போல தான் இருக்குது. சூம்பின கை போல இருக்குது. இந்த சூம்பின கை உள்ள மனிதன் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டாரோ கூப்பிடலையோ தெரியல. ஏன்னா அங்கே கூப்பிட்டா மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அந்த மனிதனுக்கு தேவன் நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ இரவும் பகலும் அவரை உண்மையாக கூப்பிடுறவங்களுக்கு இதை விட அதிக நன்மையை செய்வாரா செய்ய மாட்டாரா? கூப்பிடாத மனிதனும் தேவனுடைய மகன்தான். அந்த மகனுக்கும் சேர்ந்து தான் சிலுவையில் ரத்தம் சிந்த வந்திருக்கிறார் ஏசப்பா. மாவை மன்னிப்பை கொடுத்து ரத்தத்தை சிந்த போகிறாரு, சரீரத்தை பிக்க கொடுக்க போகிறாரு, ஜீவனை கொடுக்க போகிறாரு, மரணத்தை ஜெயமாக விழுங்க போகிறாரு, சாத்தானை ஜெயிக்க போகிறாரு. அந்த மனிதனுக்கும் சேர்த்து தான், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான், பூமியின் எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்து தான், ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் சேர்த்து தான். அப்போ இந்த மனிதன் மேலே ஒரு அன்பும் அக்கறையும் கரிசனையும் இரக்கத்தையும் தேவன் வச்சிருக்கிறார். இந்த சூம்பின மனிதன் அங்கே எத்தனையோ பேர் ஆலயத்தில் வந்தவங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருந்ததோ நமக்கு தெரியாது. மூளை வியாதி இருந்ததோ, அந்த வியாதி என்னென்ன வியாதி இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய கண்களில் இவனுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. தேவனுக்கு இவனுக்கு பேரில் தேவன் கிருபை வச்சுட்டாரு, ஒரு இரக்கத்தை வச்சுட்டாரு. அவனை இந்த நிலையிலிருந்து அவனை எடுத்துடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இது எல்லாமே அவர் தீர்மானிச்சிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு, அவர் விருப்பம் கொண்டுட்டாரு, அவர் அதை நிறைவேற்ற வந்துட்டாருன்னு அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது, சூம்பின மனிதனுக்கு தெரியாது. அதுபோல நமக்கு வந்துட்டதும் நமக்கு தெரியாது. தேவன் அவரவருக்கு வந்துட்டதும் தெரியாது நமக்கு.
சூம்பின கை போல் மறு கையா மாறும்போது தான் தெரியும் தேவன். அப்பதான் தேவன் வந்தார். நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டார் அவர். ஒரு வியாதி இருக்கு, ஒரு இது இருக்குது, ஜெபம் பண்றோம். அந்த வியாதி முழுமையா நல்லா ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு மருத்துவ சர்டிபிகேட் வந்தாதான் நல்லா ஆயிருச்சுன்னு நம்புறோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அது சுகம் பெற ஆரம்பிச்சிருக்கோம். அது முழுமை பெறும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஆனா அதுக்கு முன்னாடியே அது எப்பயோ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இது அந்த பிரியாணி வாசனை மாதிரி இது கிடையாது. இது சாப்பாடு, ஒரிஜினல் சாப்பாடு, பரிசுத்த தேவ ஆகாரம். தேவன் தருகிற பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனால நமக்கு தர்ற பரிசுத்த ஆகாரம், ஜீவ ஆகாரம். வாசனை கிடையாது, பிரியாணி வாசனை கிடையாது. இது எங்கிருந்தோ வர வாசனை, குழம்பு வாசனை இல்லை. அநேக செல்லுகளிலிருந்து குழம்பு வாசனை வருது. அது வாசனை, அது சாப்பாடு இல்லை. உன் சாப்பாடு தான் உனக்கு. எங்கேயோ வந்துச்சுன்னா நீ போய் சோறு கேட்டீங்கன்னா சோறு தருவாங்களா? அடிப்பாங்க. நம்ம சாப்பாடு தான் நமக்கு. அது இலவசமாக தானே தராரு, இலவசமாக தானே தராரு. கிருபையா? இந்த சூம்பின மனிதன் என்ன வயது உடையவனோ தெரியாது. திருமணமானவரோ, திருமணமாய் பிள்ளைகளின் பிள்ளைகளை பெற்றவரா, என்ன குடும்பஸ்தரா, ஏது. இந்த சூம்பின ஒரு மனிதன், அவ்வளோதான். நட்டையோ குட்டையோ நமக்கு தெரியாது. அவர் யூதரோ யூதர் அல்லாதவரோ தெரியாது. ஆனால் வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போகும்போது ரெண்டு கையும் சூப்பராக தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தார்னா அவர் எப்படி இருக்கும்? அவர் வீட்டில் உள்ளவங்க இந்த வரலாம் அன்னைக்கு ஆலயத்துக்கு. இவர் அந்த அற்புத சுகத்தை இவர் பெறும்போது, கர்த்தரால் இந்த அற்புத செயல்கள்லாம் நடக்கும்போது, நடந்து இவர் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆயிருக்கும்? இல்லையா? எல்லாச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ அந்த கை பாருங்க, ஓய்வு நாள் சொஸ்தமாக. அங்கே அடுத்தது 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். வேறு ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலதுகை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி. யாரிடத்துல குற்றம் பிடிக்கும்படி? அப்பொழுது வேதபாரரும் பரிசேயரும் அவரிடத்தில்னா யாரிடத்துல? ஏசப்பாவின் இடத்துல. ஏசப்பாவின் இடத்திலேயே என்ன பிடிக்கணும்னு வராங்க? குற்றம் பிடிக்கணும்னு வராங்க. அது யார்? அது குற்றம் பிடிக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தை எடுத்து சொல்றவங்க, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்ற போதகர்கள் போல உள்ளவங்க, வேதத்தை அறிஞ்சவங்க, வேதத்தை கற்றவங்க, வேதத்தை மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறவங்க, சொல்றவங்க, அதன்படி நடத்துறவங்க. யார் மேல குற்றம் கண்டுபிடிக்க வராங்க? அப்பன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்க பேர்ல எவ்வளவு குற்றம் கண்டுபிடிப்பாங்க? எவ்வளவு குற்றம் கண்டுபிடிப்பாங்க? எஸ் இல்லையா? தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அவரிடத்துல ஒரு மாசு கிடையாது. மாசு இல்லாதவர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், அப்பழுக்கற்றவர், உத்தமர், நீதிபரர், சத்தியபரன், மகா பரிசுத்தர், நீதிபரர். அவரிடத்துல ஒன்றும் கூட பார்க்க முடியாது. அவர்கிட்டயே என்ன பண்ணுறாங்க? குற்றம் கண்டுபிடிக்கும்படி என்னன்னு பார்க்குறாங்க. இது ஓய்வு நாள், இது ஓய்வு நாள். இதில் சொஸ்தமாக்குவாரா? யாரையாவது குணமாக்குவாரா? யாருக்காவது ஏதாவது ஒரு அற்புத காரியத்தை செய்வாரா? பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஓடுது. எல்லாருக்கும் என்னது ஓடுது? செய்கிறாரா இல்லையா பார்க்கலாம் என்று. அப்போ பாருங்க 8ஆம் வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து. நம்ம போல யோசிப்பது போல அவங்களும் அந்த அவங்க உள்ளவங்க யோசித்திருக்காங்க. யோசித்துட்டு இருக்கிறத கர்த்தர் அறிந்து சூம்பின கைவுடைய மனுஷனை நோக்கி. அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர்? 100 பேர் இருந்தாங்களோ, 200 பேர் இருந்தாங்களோ, 500 பேர் இருந்தாங்களோ, 1000 பேர் இருந்தாங்களோ, அதான். ஆனால் கர்த்தர் யாரை பார்க்குறாரு?
சூம்பின கையுடைய மனுஷனுக்கு தான் சூம் கொடுக்க வந்திருக்கிறாரு. அந்த சூம்பின கையுடைய மனுஷனை கூப்பிட்றாரு. அவன் அந்த கையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து வான்றார். எழுந்துங்க, எழுந்துருன்னு. எழுந்திரிச்சு நடுவில் வந்து நில்லுன்னு. நடுவில் வந்து இப்போ அவனை எழுந்து இப்படி அவனை கூப்பிடும் போதே இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ தானே யோசித்தோம் நம்ம. குணமாக்குவாரோ, சுஸ்தப்படுத்துவாரோ, என்ன அற்புத செயலை செய்ய போகிறாரோ தெரியல, பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லும் போதே கூப்பிடுறாரு. அங்கே யார என்ன கூப்பிட்றாரு? எழுந்து வந்து நின்று. நான் அப்பொழுது இயேசு வரும்போது அவர்களை நோக்கி நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். இப்படி சிந்திக்கிறவங்கள பார்த்து சொல்கிறார். குறை கண்டுபிடிக்கிறாங்களே அவங்கள பார்த்து சொல்கிறார், நான் ஒன்று உங்களிடத்தில் கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதோ, ஒரு ஓய்வு நாள்னா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள்ன்றது. ஓய்வு நாள் அவங்க அந்த ஒரு ஓய்வு நாளில் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய மாடோ அவங்க ஆடோ பள்ளத்தில் விழுந்துட்டுன்னு வச்சுங்க. இன்றைக்கி ஓய்வு நாள், நான் மாட்டை தூக்க மாட்டேன்னா தூக்குவாங்க? அது மாட்டாங்க. ஆட்டை அடுத்த நாள் தான் தூக்குவேன்னு தூக்குவாங்கல்ல. அவள் தூக்குறது நன்மையா தீமையா? அது நன்மை தானே. அதுதான் கேட்குறாரு. நன்மையை நான் கேட்குறாரு. இவனுங்க வாயை திறக்கலை. யாரும் வாயை திறக்கலை. 10ஆம் வசனம். அவர்கள் எல்லோரையும் சுற்றி பார்த்தாராம். ஏசப்பா எல்லாரையும் சுற்றி பார்த்தாராம். இப்போ எல்லார் கண்ணும் எங்கே இருக்கு? ஏசப்பா மேலே இருக்கு. எல்லா கண்ணும் ஏசப்பா மேலே இருக்கு. இப்போ என்ன பண்ண போறாருன்னு அப்போ எல்லார் கண்ணும் பார்த்துன்னு தானே இருக்குது சூம்பின மனுஷனை. இவனுக்கு என்ன பண்ண போறாரு? இவளுக்கு என்ன பண்ண போறாரு? இந்த சூம்பின இந்த ஸ்திரீக்கு என்ன பண்ண போறாரு? சூம்பின இந்த புருஷனுக்கு என்ன பண்ண போறாரு? இவன் இந்த வாழ்க்கையெல்லாம் சூம்பி போச்சு. இவன் வாழ்க்கையே சூம்பி போச்சு. இவன் படிப்பு சூம்பி போச்சு. இவன் வேலை சூம்பி போச்சு. இவன் குடும்ப வாழ்க்கை சூம்பி போச்சு. இவனுக்கு ஒன்று வந்ததும் சூம்பி போச்சு. கையில் கிடைச்சதும் சூம்பி போச்சு. நல்ல வருமானம் சூம்பி போச்சு. ஆடுகள் இல்லாமல் சூம்பி போச்சு. ஒன்றும் இல்லாமல் சூம்பி போச்சு. எல்லாமே எதுவுமே நடக்கலை வாய்க்கலை. எல்லாமே சூம்பினது தான். சூம்பின கதை தான். என்ன கதை? இந்த சூம்பின மனுஷனுடைய கை போல தான். எதுக்குமே இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே உபயோகமே இல்லை. இனி இது பயனற்றது, இது இனி உபயோகம் இல்லாதது. அவனும் இந்த மனிதனும் அந்த மனிதனுடைய வீட்டாரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இந்த கையை யாராலையும் சொத்தமாக்க முடியாது. இந்த வாழ்க்கையை யாரும் சொத்தமாக்க முடியாது. இந்த வாழ்க்கையை பழைய நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியாது. நல்ல ஸ்திதிக்கு கொண்டு வர முடியாது. நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வர முடியாது. எல்லாமே சூம்பினது, எல்லாமே சூம்பினது, எல்லாமே சூம்பினது, எல்லாமே சூம்பினது. ஆனால் முன்பு இருந்த இந்த கை போல் இந்த முன்பு இருந்து இது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது, இது நல்லா. ஆனால் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏனே இது நல்லா இருந்தது, ஆனால் இது நல்லா இல்லை, 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 நல்லா இல்லை. அதையே பார்த்துட்ருக்குறோம். ஒரு நாள் வந்தது, ஏசப்பா வந்துட்டார். ஏசப்பா வந்துட்டார். அவர்களை எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். சுளுக்கா பிடிச்சிருக்கா அவனுக்கு? சரி, சுளுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் உன் கையை நீட்டுங்கன்றேன், உங்களை கையை நீட்டுங்கன்னு. நீட்ட முடியாமல் தாங்க 25 வருஷமாக இருக்கிறேன், நீட்டுன்றீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்க மாட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து நீட்டுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன அதில் என்ன அற்புதம் நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? இப்போ நான் ஒருத்தரை பார்த்து நீட்டுங்கன்னா என்ன நடக்க போகுது? சொஸ்த புத்தி இல்லைன்னு தான் திட்டுவாங்க. நீட்ட முடியாமல் தானே நான் இப்படி வச்சுன்னு இருக்கிறேன் கையை இத்தனை வருஷமா. நீட்ட முடிஞ்சா நீட்ட மாட்டேன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நீட்டாங்க சுளுக்கு பிடிச்சிருந்தவங்க கூட என்ன பண்ண முடியாது, கையை நீக்க முடியாது. பிடிக்கும் போதே கத்துவான் இல்லையா? பிடிக்கும் போதே கத்துவாங்க, லபன்னு கத்துவாங்க. சுளுக்கு பிடிச்சிருந்தா கத்துவாங்க. அப்போ பாருங்க,
உன் கையை நீட்டு என்றார். உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினா அவன் கையை, அப்போ இந்த கை உள்ளவன் ஒரு பலமான அசைவை கொண்டு வந்து அவனால் காட்ட முடியாது. இந்த கையை வந்து அவன் இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்த முடியாது. அந்த கை மடங்கி இருந்தால் இந்த கையை அவனால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ணாமல் இருந்தவனுக்கு ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படிஞ்சதுனால அவன் நீட்ட முடியாத இந்த கையை நீட்டுறான். இந்த கை வருது அவனுக்கு. அவர் வார்த்தையை கேட்டு அவர் செய்யணும்னு வந்துட்டார். இவனுக்கு சூம்பின மனுஷன் வாழ்க்கையில் சூம்பின கையை, சரி சூம்பின வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமான கையா அதை மாத்துறதுக்கு வந்துட்டாரு. இப்போ நீட்டுன்னாரு. நீட்னா இந்த கை மாதிரி அந்த கை ஆயிடுச்சு. அப்போ வார்த்தை சத்தத்தை கேட்டாங்க. கையை நீட்டுன்னு ஏசப்பா சொன்ன சத்தத்தை தான் அவனும் கேட்டான், அங்கே இருந்தவங்களும் கேட்டாங்க. அந்த சத்தத்துக்கு அத்தனை வல்லமை. அந்த சத்தம் ஏசப்பாவுடைய சத்தம். அது அந்த சத்தம் அவர் பிள்ளைகளுக்கும் வச்சிருக்கிறாரு. அவருடைய இரக்கம் கிருபை அவரை தேடாத ஒரு மனிதனுக்கு அவர் தேடி வந்து இந்த அற்புத செயலை செய்தார். அவரை தேடுகிறவர்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? இப்போ நம்ம செய்வாருன்னு 7:25 சொல்கிறோம். 7:40 7:50 என்ன சொல்லுவோம்? இப்போ 7:25 சொல்கிறோம். சூம்பின கையுடையது போல நம் வாழ்க்கையில் சூம்பி இருக்கிற நிலைமையை இந்த கையை மறுகை போல, கையை நீட்டினார் மறுகை போல ஆயிட்டுன்னு, அதுபோல் கர்த்தரால ஆயிடும். கர்த்தரால ஆயிடும். சூம்பின காரியங்கள் கர்த்தரால மறுகை மாறினது போல மாறிடும்னு சொல்கிறோம். ஒரு 10 15 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்ச உடனே என்ன சொல்லுவோம்? திருப்பி சூம்பின கையை பற்றியே தான் பேசுவோம். சூம்பின நிலைமையை பற்றியே தான் பேசுவோம். சூம்பின காரியத்தை பற்றியே தான் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். அவன் தேவனை அறியாதவன், அந்த சூம்பினவன். நாமோ தேவனை அறிந்திருக்கிறோன்னு சொல்கிறவங்க. சூம்பின கையுடையவன் தேவனை அறியாதவன். இந்த வார்த்தையை கேட்கிற நாம தேவனை அறிஞ்சிருக்கிறோன்னு சொல்றவங்க. ஆனா நாம என்ன பார்ப்போம்? அவன் பார்த்தது போலவே சூம்பின கையே தான் பார்த்துன்னு இருப்போம். அவன் தேவனை அறியாதவன் சூம்பின கையே பார்த்துன்னு இருந்தான். தேவனை அறிஞ்சிருக்கிறோம், தேவனை எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்றவங்க சூம்பின கையே தான் பார்த்துன்னு இருப்பாங்க. அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று தான், ரெண்டு பேரும். அவன் தேவனை அறியலைங்க. தேவன் ஆலயத்துக்கு வரும்போது தாங்க பார்த்தான். நம்ம இன்னைக்கு வேத வசனத்தின் மூலமாக இன்னைக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வேதாகமத்தின் தேவன் வேதத்தில் இருக்கிறாரு, வேத வார்த்தையில் இருக்கிறாரு, வசனத்தில் இருக்கிறாரு, பிரசங்கிக்கிற வார்த்தையில் இருக்கிறாரு, பாடல்கள் பாடுகிற வார்த்தையில் இருக்கிறாரு. அன்னைக்கு இல்லையே. அன்னைக்கு வெறும் நியாயப்பிரமாண புஸ்தகம் தான், வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஏசப்பா எல்லா இடத்துலையும் இருக்காருல்ல. அன்னைக்கு வந்து மானிடனாய் வந்ததுனால அந்த இடத்துல இருந்தார். கருத்து பரமேறின பிறகு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஆவியானவரா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார்ல. அவன் அறியாதவனாக இருந்து அதை பார்த்தான். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று நாம் இதை பார்க்குறோம். அங்கே வந்து கையை நீட்டுன்னு சொன்னவரை பார்க்கல, நம்ம பார்க்கல. அன்னைக்கு கையை நீட்டுன்னு சொன்னவர் தான் இன்னைக்கும் நம்மளை பார்த்து பேசுகிறவரும் சொல்கிறவருமா இருக்கிறார், கட்டளை கொடுக்குறவருமா இருக்கிறார் இல்லையா? உனக்கு கை மறு கை போல ஆயிற்று, அவ்வளோதான். அது சொத்தமாக எப்போ என்ன மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த நரம்புகளுக்கு, மண்டலங்களுக்கு, ரத்த நாளங்களுக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பட 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 படன்னு எப்படி நடந்திருக்கும் இல்லையா? அதுபோல் முடக்கப்பட்ட அந்த கை, இனி நிமிர முடியாத கை, இனி எடுத்து பயன்படுத்த முடியாத அந்த கை, அவனுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் எதுக்காகவும் பயன்படாத இந்த கையை பயன்படுகிற ஒரு கையாக மாற்றிட்டார்.
மறு கை போல ஆயிற்று. என்ன கையாயிற்று? மறு கை போல ஆயிற்று. அது அவராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். அவருடைய செயல்கள் அதிசயமான. நிறைய கேள்விகள், 48 மணி நேரத்தில் ஏகப்பட்ட கேள்விகள், ஆயிரக்கணக்கான கேள்விகள் துப்பாக்கி குண்டுகளை போல படபட படபடன்னு வந்தாலும் கூட, குண்டுகள் தொலைச்சிக்கிட்டு போனாலும், உள்ளே அப்படி தொலைச்சிக்கிட்டு போனாலும், திரும்பவும் அது அந்த தொலைக்கப்பட்ட இடம் சதைகளால் அடைக்கப்பட்டு இரத்த ஓட்டங்களால் அது ஓடப்படுகிற ஒரு சரீரமாக இருக்கணும்னால் அதுவும் தேவனுடைய அற்புத செயல்கள் தான். இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, இது ஏன் இப்படி ஆச்சு, அது ஆச்சு, இதாச்சு, ஆச்சுன்னு சொல்லிட்டு 48 மணி நேரத்தில் துப்பாக்கி குண்டுகள் பறக்கிறது போல பறந்த அந்த துப்பாக்கி குண்டு யாருக்குள்ளே பறக்குதோ அவங்கள தானே தொலைச்சிக்கிட்டு போவோம். அது தொலைச்சிக்கிட்டு போனாலும் கிருபையுள்ள வார்த்தைகளை சொல்ல தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் அனைவருக்கும் கிருபை செய்வார். கிருபை செய்வார். அவர்தான் செய்வார். நம்ம சரீரத்துக்குள்ள ஆகாரம் போது போமா போவாதான நம்ம யோசித்துட்டா சாப்பிட்றோம் இல்லையா? இல்லை, இது கரெக்டாக போகுமா, தொண்டை குழிக்குள்ள உள்ளே போய் ஜீரணம் ஆகுமா, அப்படிலாம் ஏதாவது சந்தேகப்படுவோம். நம்மளுடைய புன்முறுவலுக்கு மிஞ்சின ஒரு புன்முறுவல் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம புன்முறுவல் இருக்கிறோம், நம்மளுடைய புன்முறுவல்லாம் தெரியும்ல, புன்முறுவல்லாம் தெரியுமா? முகமலர்ச்சி, அது நமக்கு யாருக்குமே கிடையாது. அது யாருக்குமே கிடையாது. கர்த்தர் நம்மை பார்த்து புன்முறுவல் செய்வார். அவருடைய முகம் சந்தோஷம் அடையும்படி நாம் நடந்துகும்படி செய்வார். நாம் நடந்தால் தான் அவர் முகம் சந்தோஷப்படும். நாம் நடக்காட்டி அவர் முகம் சந்தோஷப்படாது. அதனால் நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாய் ஆன வேலையும் நேரத்தையும் அவர் கரத்திலிருந்து நமக்கு தருவார். நம் துக்கம் வேதனைகளை எல்லாம் நீக்குவார், துயரங்களை நீக்குவார், ஆறுதல் படுத்துவார், தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார். எந்த நேரமும் எதையும் செய்ய அவரால் மட்டும் முடியும் என்கிற நம்பிக்கையில் இருப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த வார்த்தையை நம் எல்லோருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். அதற்காக ஜெபித்துக்குங்க. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உம்முடைய கிருபையின் தயவினாலே ஒத்தாசையினாலே சகல ஆறுதல்களின் தேவன் நீர் ஆற்றி தேற்றி ஆண்டவரே நிலைநிறுத்தி தகப்பனாகிய தேவனே, உம்முடைய ஆவியை தந்து, உம்முடைய வார்த்தையை தந்து, உம்முடைய சாரத்தையும் சத்துவத்தையும் தந்து இந்நாளிலே நிலைநிற்க செய்து உம்முடைய பரிசுத்த மகிமையான உம்முடைய ஊழியம் நடைபெற கிருபை செய்தீரே. உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவர்களும் மகிமைப்பட கிருபை செய்தீரே. மகா மகிமையும் உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், நம்முடைய அற்புத செயல்களினாலே அதிசயத்தக்க காரியங்களை செய்கிற தேவன், சூம்பின கையினுடைய மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவன் கையை மறு கையை போல மாற்றினவரே, மறுவாழ்வு கொடுத்தவரே, அப்படியாய் சூம்பின எங்களுடைய நிலைமைகளை எல்லாம் மறு கையை போல மாற்றுகிற வல்லமை உள்ளவரே, நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவீராக. உமது கருத்துக்குள்ளே எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம்.